அப்பா இங்கதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் சிவமா டெம்பிள்க்கு. சரி அப்படியே பின்னால போயிட்டு வாசல் நான் வந்து இருக்கேன். இங்க பார்த்தா ஹாய் மச்சி, ஃபைனலி நம்ம அக்கா கிட்ட ரீச் ஆயிட்டோம். நம்ம அக்கா வெளியே போயிருக்காங்க, வாங்க காமிக்கிறோம். நான் ஒரு கேரம் போர்டு வர பார்த்தேன். டேய் சும்மா உட்காந்துட்டு வாங்கடா, கேரம்னா இல்லை கிளிக்கும் மயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் யோசி. இப்போ ஃபைனலி நம்ம அப்பாவை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நைட் போகிறதுனால நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம்ப்பா. நம்ம வெள்ளிங்கிரி மலை பெட்டா அடிவாரும் கோயில் தான். இப்போ வாங்க. ஹாய் மச்சீஸ், குச்சி வாங்கினோன்னாங்களா? எதுக்கு குச்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 267. ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு எங்கள் அப்பாவோட நாள், சிவராத்திரியா. சரி வாங்க, இப்போ நம்ம சேலம்ல இருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறி கோயம்புத்தூரில் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சரி வாங்க. நம்ம மக்கள் சில முன்னால் வர போயிட்டே இருக்காங்க, அவங்கள போய் கேட்ச் பண்ணலாம். அங்கே போயின்னு இருக்காங்க பாருங்க. சரி வாங்க. ஹாய் மச்சீஸ், எல்லாருமே சிவராத்திரி நைட்டு ஜாகரணை பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சிவராத்திரிக்கு பின்னால் நாள்லேருந்தே ஜாகரணை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அங்கே சன்செட் ஒரு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, அப்படியே வீடியோ பண்ணுவோம். எங்கே நின்று நிற்கிறோன்னே தெரிலப்பா. ஆனால் ஏதோ ஊருக்கிட்ட இருக்கிறோம். இன்னும் ஒரு 1 hour நவீல் பார்க்குறீங்களா? இங்கே எவ்வளோ நவீல் இருக்குது இருங்க, உங்களுக்கு பின்னால் காமிக்கிறேன். அங்கே போயின்னுக்கிறதுலாம் நவீல் தான். இருங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நவீலையும். மறுபடியும் அங்கே ரோட்டில் வர வச்சாங்களா? சரி அப்படியே பின்னால் போயிட்டு வாசல் நான் வந்து இருக்கேன். இங்கே பார்த்தா எவ்வளோ மயிலுங்க தெரியுமா? நானும் நிமிஷம் பார்த்து குஷி ஆகிட்டேன். ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்ப்பா. அப்புறமா நம்ம அண்ணா ஆட்டோ எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து உடம்பு சரியாக இருந்துச்சா, சரியாக உடம்பெல்லாம். ஹாய் மச்சி, ஃபைனலி நம்ம அக்கா கிட்ட ரீச் ஆயிட்டோம். நம்ம அக்கா வெளியே போயிருக்காங்க, வாங்க காமிக்கிறோம். அப்புறம் வந்து சும்மா உட்காந்து பேசினே இருந்தோமா. அதுக்கப்புறமா நான் ஒரு கேரம் போர்டு வர பார்த்தேன். டேய் சும்மா உட்காந்துட்டு வாங்கடா, கேரம்னா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ கேரம் போர்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து. ஹாய் மச்சி, இங்கே இப்போ நம்ம அக்கா கிட்ட தான் இருக்கோம். நீ வரேன்னு. ஹாய் மச்சி, நம்ம தம்பி நம்ம அக்கா பசங்க இங்கே இருக்காங்க. ஓடி நம்ம கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு இருக்காங்க. வைங்க இப்போ நம்ம அக்கா பசங்க வந்து அது கொண்டு ஒரு பற்றி கிளிக்கும் மயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் யோசி. கேட்டதுன்னு தெளிவாக சொல்லக்கூடாது. தெரியல ஆன்சரு சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆய் சொல்லு. இங்க நம்ம அக்கா வீட்டா இருக்காங்களா? செஞ்சுக்கவா. இங்க நம்ம பிரதர், இங்க நம்ம ஃப்ரெண்டா இல்லை. ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? இங்க நம்ம பிரதர் ஆண்டனி. ஓகே, என்ன தெரியுமா சார்? கிளி ஜோசிய பறவை, மயில் தேசிய பறவை. ஆன்சரு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம குளிச்சு முடிச்சு நம்ம அப்பா கிட்ட கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி வாங்க. ஹாய் மச்சீஸ், மூஞ்ச தெரியல இல்லையா? ஓகே, நம்ம இப்போ ஃபைனலி நம்ம அப்பாவை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நைட் போகிறதுனால என்ன பண்ணுறது, இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்னிங் இறங்கி வரப்போ எல்லாமே ஃபுல் வீடியோ கவர் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஓம் நம சிவாய. ஓகே வச்சு சிங்கரம் காய்ச்சலாம் எல்லாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அப்படியே காய்ச்சலாம் அப்படியே போகலாம். அப்புறம் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோமா.
அங்கே போயிட்டு மேலே பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு வந்தோம். இங்கே வந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே கைதியாம்ப்பா. போலீஸ்கார் வர காவலுக்கு படுத்துக்கிறாங்க, எங்கே ஓடி போயிடுவாங்கன்ட்டு. நம்ம அப்புறம் அங்கேருந்து பூண்டிக்கு போன மாதிரி இருந்துச்சா, பூண்டிக்கு டேரெக்டாக பஸ் இல்லை, அங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது ஈஷா டெம்பிள் கிட்டேன்னு சொல்லிட்டு லைனாக வெறும் ஈஷா டெம்பிள் தான். இப்போ பேக் டு பேக் அங்கே நின்றுக்கிற எல்லா பஸ்ஸும் ஈஷாக்கு போகிற வந்துட்டு தான். பன்சேரி வந்துட்டும் பாதி தூரம் வந்துட்டு மேலே ஃபுல்லு டிராஃபிக்கு போயின்னு இருக்கே இல்லை. லாஸ்ட் எப்படி தான் வேலைக்கு ஆகாதுன்னு நடந்துனே போயிட்டு திரும்பி அடே நான் ரொம்ப நாளாக போனோம். ஹாய் மச்சீஸ், பஸ்ஸில் போனால் இன்னும் 1/2 hour மேலே ஆகும் சொல்லிட்டு எல்லாரையும் நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் அப்புறம் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க சரிடா. சரி வாங்க, நம்மளும் முன்னால் போயிட்டு பெட்டா ஏறப்ப கண்டிட்டு சரி மலை ஏறப்ப கண்டிட்டு பண்ணுறோம். ஓகே, அப்பப்போ கனடா சேர்ந்து வந்தது என்ன பண்ணுறது. எங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு பிறந்த துணி தான் லேண்ட்மார்க்கு. எங்கன்னா மிஸ் ஆகிட்டுனா அவன் துணி பார்த்துன்னு ஓய் நம்ம மக்கள் சங்கடா போயின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வருது. இங்கே பாருங்கள் இவ்வளோ போய் அவன் பொண்ணு ஒரு துணி. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம்ப்பா. நம்ம வெள்ளிங்கிரி மலை பெட்டா அடிவாரம் கோயில் தான். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போது ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஃபைனல் நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம கொம்பு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்று இருக்கோம். எங்கே பாருங்க ஃப்ரெண்டு ஜம்ப் ஹாய் புத்திலடா நீங்கள் புத்திலடா உங்களுக்கு எப்படி சொல்லுறேன். இவ்வளோ பேர் பாரு எவ்வளோ க்ரீனாக பின்னால் நின்று இருக்காங்க. ஹாய் ப்ரோ, நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கும் உங்களுக்கு மலையேறன்ட்டு எக்ஸைட்மெண்ட்டு? பார்க்கலாம் சரிங்களா, நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட போயின்னு இருக்கேன். சரி வாங்க முன்னால். ஹாய் மச்சீஸ், குச்சி வாங்கினோன்னாங்களா எதுக்கு குச்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஏறப்போன்னு தெரியாது, என்னப்போ நீயே சொல்லக்கூடா வந்துட்டு அப்படின்ட்டு. இப்போ தான் தெரிஞ்சு எதுக்கு குச்சி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் குச்சி வாங்குறதுக்குலாம் இங்கே வந்து குச்சி வாங்கிட்டு போங்க, மறக்காமல் குச்சி வாங்கிட்டு போங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் மலை வாங்கினாலும். அப்புறம் மலையேறதுக்கு முன்ன நம்ம கணபதி பாப்பா கிட்ட பூஜைலாம் பண்ணி வந்துருச்சுல. அப்பா இங்கதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் சிவமா டெம்பிள்க்கு. இங்க பாருங்க எல்லாம் நம்மளோட பார்த்து இருக்காங்க பின்னால. ஓகே இங்க பாருங்க ஓம் நம்ம எனக்கு பார்த்து இருக்காரு. சரி வாங்க முன்னால போய் கண்டினியூ பண்ணிடுறோம். ஓகே அப்புறம் ஃபைனல்லி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அவங்க ஈஷா ஃபவுண்டேஷன் இது நடந்துன்னு கொடுத்துட்டா ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை ஓட்டரில் எனக்கு மலை ஏறுறப்போ வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா ஃபுல்லு இருட்டு லைட் இருக்கும்னு நினச்சேன். லைட்டும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காற்றுல இருக்க வெயிட் பண்ணேன். நாங்கள் ஏறிந்த மலை எடுத்து 3 மணிக்கு. அப்புறம் காத்தால் ஒரு 5 o'clock ஆச்சா. இந்த மாதிரி வியூ நல்லா இருந்துச்சு ஒரு செம்மையாக. அந்த சூரியன் வந்தால் நாங்கள் எல்லா டைமும் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் காத்தில் நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்கிற vlog நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே பா.